ஹாய் எவ்ரிபடி, வெல்கம் டு ராஜ் கிச்சன்ஸ். இன்றைக்கி நம்ம யூகே ட்ரெயின் பற்றி ஒரு சின்ன வீடியோவாக தான் பார்க்க போகிறோம். வெளியே போயிருக்கும் போது எனக்கு இந்த ட்ரெயின்ஸோட மெத்தட்ஸ் பிடிச்சிருந்தது. ஒரு சின்ன வீடியோவாக எடுத்து உங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தாங்க. ரயில்வே ஸ்டேஷனாக இருக்கட்டும், ட்ரெயினாக இருக்கட்டும், ரெண்டுமே ஸ்டேஷனை பொறுத்த வரைக்கும் நீட்டாக இருந்தது. அதே மாதிரி ட்ரெயினை பொறுத்த வரைக்கும் அதை விடவும் நீட்டாக பண்ணியிருந்தாங்க. அவங்க அந்த ஷீட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ப்ளஸ் அவங்க நீட்டாக வச்சுருக்கிறது, அந்த ட்ரெயினோட மூமெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. நான் போன தினத்தன்னைக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் 3 ட்ரெயின் சேஞ்ச் ஆகி போனோம். அந்த 3 ட்ரெயினில் இந்த ஒரு ட்ரெயின் மட்டும் கொஞ்சம் பேசஞ்சர்ஸ் அதிகமாக இல்லாமல் ஃப்ரீயாக இருந்தது. சரி, நமக்கு வீடியோ எடுக்க ஒரு நல்ல சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்தாச்சு. ஒரு சைடில் டபுள் ஷீட்டாக இருந்தது, ஒரு சைடில் ட்ரிபிள் ஷீட்ஸாக இருந்துச்சு. ரொம்ப நீட்டாக வச்சுருந்தாங்க. ஒரு சின்ன பேப்பர்ஸ் கூட இல்லாமல் க்ளீன் பண்ணி நீட்டாக இருந்தது. யாருமே அங்கே குப்பை போடுறது கிடையாது. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா, உள்ளே இருக்கக்கூடிய பேசஞ்சர்ஸ் வெளியே வந்ததுக்கப்புறம்தான் வெளியே இருக்கக்கூடிய பேசஞ்சர்ஸ் உள்ளே மூவ் ஆனாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த விட்டு கொடுத்து அந்த மாதிரி பண்ணுற விதமும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. டைமிங்கும் ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் டைம் கொடுத்து ஒவ்வொரு ட்ரெயினையும் எடுத்தாங்க. அதே மாதிரி அடுத்தடுத்து 5 நிமிஷத்துலேயும் ட்ரெயின்ஸ் அதிகமாகவே இருந்தது. அதே மாதிரி ஒவ்வொரு ட்ரெயின்ஸும் வரக்கூடிய டைமிங் மேலே போர்டுலேயே கரெக்டாக கொடுத்துருந்தாங்க. இந்த ட்ரெயின் இந்த டைமிங்க்கு வரும், அடுத்த ட்ரெயின் அடுத்து, அந்த மாதிரி மெத்தட்ஸில் நம்ம ரெடியாக இருக்கிறதுக்கு வசதியாக இருந்தது. இப்போ பாருங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ட்ரெயின் மூவ் ஆகிட்டுருக்குன்னு. ஆனால் இந்த ஒரு ஜோல்டிங்கே தெரியாமல் ஈவினிங் வீட்டுக்கு வந்தாலும் நமக்கு உடம்பு ஒரு டயர்ட்னஸே தெரியாமல் அடுத்தடுத்து ஒர்க் பார்க்க முடிஞ்சுது. ஸோ அந்த மெத்தட்ஸில் ரொம்ப நல்லா இருந்தது. யூகேவை பொறுத்த வரைக்கும் பலவிதமான மக்களும் இருந்தாங்க. அங்கே யூகே பீப்புள்ஸ் மட்டும் இல்லை, இந்தியன் பீப்புள்ஸும் ஓரளவுக்கு நான் பார்த்தது உண்டு. அதே மாதிரி வெஸ்ட் இண்டீஸ், பாகிஸ்தான் அந்த மாதிரி பீப்புள்ஸும் நான் அதிக அளவில் பார்த்தது உண்டு. ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணலாம்.